டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கிட்ட ஒரு தரமான கொஸ்டின். ஒரு புத்திசாலி மனுஷன் 3 மாம்பழ மூட்டை எடுத்துட்டு போறான். ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்கு. ஒவ்வொரு டோல்கேட் தாண்டும் போது ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னு டோல்கேட்ல கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா 30 டோல்கேட் தாண்டும் போது அவன் கையில எவ்வளவு மாம்பழம் இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். இதோட ஆன்சர் 0 அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வர 10 டோல்கேட்க்கு 3 மூட்டைக்கு 3 மாம்பழம் அப்படின்ற கணக்கில் 30 மாம்பழம் மொத்தம் 10 டோல்கேட்டில் கொடுத்துட்றோம். அப்போ 30 மாம்பழம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மூட்டையே காலி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 2 மூட்டை தான் இருக்கும். அதனால அடுத்து வர 15 டோல்கேட்க்கு ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் 2 மாம்பழம் கொடுக்க போகிறோம். அப்போ அடுத்து வர 15 டோல்கேட்டில் ஒரு 30 மாம்பழம் காலி ஆகிடும். அப்போ 2 மூட்டை வந்து காலி ஆகிடுச்சு. கடைசியாக நம்மக்கிட்ட ஒரே ஒரு மூட்டை மாம்பழம் தான் இருக்கும். அடுத்து வர ஒரு 5 டோல்கேட்க்கு ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு 5 மாம்பழம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட கடைசியா 25 மாம்பழம் இருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர்.